சகோதரியை மணந்தவர் துரோணாச்சாரியார். இவர்கள் அனைவரும் மிகவும் திறமைமிக்க வீரர்கள், மிகவும் ஆக்ரோஷத்துடன் போர் செய்யக்கூடியவர்கள். இவர்கள் கௌரவர்களின் பக்கம் இருப்பது தனக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பதாக துரியோதனன் கருதுகிறான். ஸ்லோகம் 9. அந்யேச பவஹ ஷூரா மத் அர்தே த்யக்த ஜீவிதாக நானா சஸ்திரஹ பிரஹாரணா சர்வே யுத்த விஷாரதாக. எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய எண்ணற்ற மாவீரர்கள் பலர் உள்ளனர். யுத்தத்தில் வல்லுநர்களான அவர்கள் அனைவரும் பலவிதமான ஆயுதங்களுடன் தயாராக உள்ளனர். ஜெயத்ரதன், கிருதவர்மன், சல்லியன் போன்றோர் துரியோதனுக்காக உயிரையும் இழக்க துணிந்தவர்கள். வேறுவிதமாகச் சொன்னார், கெட்டவனான துரியோதனனின் தரப்பில் சேர்ந்ததன் பயனாக இவர்கள் அனைவரும் குருஷேத்திர போர்க்களத்தில் இறக்கப் போவது ஏற்கனவே முடிவாகிவிட்டது. இருப்பினும் மேற்கூறப்பட்ட தனது நண்பர்களின் கூட்டு பலத்தால் தனது வெற்றி நிச்சயமே என்று